Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. நான் படிக்கணும், நான் சமைக்கணும், நான் விளையாடணும். இந்த மாதிரியான 10 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை தமிழ் டு இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாவ் டு அப்படின்றது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஹாவ் டு ஆர் ஹேஸ் டு இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நான் படிக்க வேண்டும், நான் படிக்கணும், நான் விளையாட வேண்டும், நான் விளையாடணும். இந்த வேண்டும், விளையாடணும், படிக்கணும் அப்படின்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இடங்களில் நம்ம ஹாவ் டுவை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். Okay, let's get started. நான் படிக்கணும். நான் அப்படின்றது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ அப்படின்றது தான் என்னது? நான். நான் படிக்கணும் அப்படின்றது என்ன சொல்கிறோம்? ஐ ஹாவ். ஐயோட அக்ரிமெண்ட் ஹாவா? ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த சப்ஜெக்டு ஆஸ். ஐ, வி, யூ, தி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஹாவ். இதை நாம வச்சுக்கணும். அப்போ ஐயோட அக்ரிமெண்ட் இங்கே என்ன வரணும்? ஹாவ். படிக்கணும் அப்படின்றோமா? ஐ ஹாவ் டு ஸ்டடி. நான் படிக்கணும். ஐ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் எனது வீட்டு பாடம் முடிக்கணும். நான் எனது வீட்டு பாடம் முடிக்கணும். நான் என்ன சொல்வோம்? ஐ. முடிக்கணும்னா என்ன சொல்வோம்? கம்ப்ளீட். என்ன இதெல்லாம் ஐயோட அக்ரிமெண்ட் ஹாவா? ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை. எனது எனதுன்றது என்ன சொல்கிறோம்? மை. வீட்டு பாடம் இதை என்ன சொல்வோம்? ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோமா? நான் வேலைக்கு போகணும். இது எப்படி எழுதலாம்? நான்னா ஐ, ஐயோட அக்ரிமெண்ட் ஹாவ், ஐ ஹாவ் டு, போகணும் இது என்ன சொல்வோம்? போ, கோ. ஐ ஹாவ் டு கோ எங்க? வேலைக்கு. டு ஜாப். ஐ ஹாவ் டு கோ டு ஜாப் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஃபோர்த் ஒன். நான் இப்போ சாப்பிடணும். ஸோ நான் என்ன சொல்வோம்? ஐ ஹாவ் டு சாப்பிடணும். சாப்பிடுதல் அப்படின்றது என்ன சொல்வோம்? ஈட். ஐ ஹாவ் டு ஹீட். இப்போ அப்படின்றது என்ன சொல்கிறோம்? நவ். ஐ ஹாவ் டு ஹீட் நவ். ஃபிஃப்த் ஒன். நான் சந்தைக்கு போகணும். நான் சந்தைக்கு போகணும். நான்றது என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் டு. போகணும் அப்படின்றோமா? ஹாவ் டு. ஐ ஹாவ் டு கோ டு. சந்தை என்ன சொல்லுவோம்? மார்க்கெட். ஐ ஹாவ் டு கோ டு மார்க்கெட். சிக்ஸ்த் ஒன். நான் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இதில் சொல்லலாம் ஐ ஹாவ் டு எழுந்திருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்? அதை வேக்கப். சீக்கிரமாக சொல்கிறோமா? இயர்லி.
I have to wake up early. நான் தேர்வு எழுதணும். I have to எழுதணும் அப்படின்றோமா, ரைட். I have to write தேர்வு. தேர்வு என்ன சொல்வோம், எக்ஸாம். I have to write the exam. 8th one, நான் என் நண்பனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே as it is சேம் தான். I have to சந்திக்கணும், இது என்ன சொல்வோம், மீட். I have to meet என் நண்பனை, அப்போ my friend. I have to meet my friend. நான் இந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். I have to மாற்றணும், இது என்ன சொல்வோம், சேஞ்ச். I have to change இந்த பழக்கத்தை, அப்போ என்ன சொல்லலாம், this habit. I have to change this habit. நான் எனது தாத்தா பாட்டியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். I have to சந்திக்கணும், meet. I have to meet my grandparent. I have to meet my grandparents. நான் எனது தாத்தா பாட்டியை சந்திக்கணும். I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Repeat you again.